கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாதாரணமான மனிதர்களின் பலம் அல்ல, மிகப்பெரிய பலம் உண்டாகும். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரின் 7 பரிமாணங்கள். அதில் ஒன்று பலத்தின் ஆவியானவர். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் ஐயாவை குறித்து ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் துவக்கம் சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையில் தொடங்குகிறது என்று. ரட்சிப்பின் துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகிய சிம்சோனின் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதில் நாம் ஆராயும் போது நாம் அதை கண்டு கொள்ளலாம். என்னவென்றால், அதுவரைக்கும் பல நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். யாசே, கிதியோன் ஐயா, தொபேரலம்மா, இவர்கள் எல்லாம் எழும்பினார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், இஸ்ரவேலை காத்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது ரட்சிப்பின் துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவது என்பது அதற்கு முன்பாக நடக்கவில்லை. துவக்கம் என்பது சிம்சோன் ஐயாவின் வாழும் காலத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு இன்னொரு காரியத்தையும் கவனிக்கலாம். அதற்கு முன்பாக வாழ்ந்த எந்த நியாயாதிபதிகளும் கர்த்தரால் பிறப்பில் இருந்து தாயின் கருவில் இருந்து தெரிந்து கொள்ளப்படவில்லை. தாயின் கருவில் இருக்கும் போதே அவர்கள் தாய்க்கு சொல்லப்படவும் இல்லை. அதனால் அவர்கள் பிறந்து நசரேய விரதம் இருந்ததாகவெல்லாம் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில். கவனிக்கவும், இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிப்பின் துவக்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, மனோவா, அதாவது சிம்சோன் ஐயாவின் தகப்பனான மனோவாவுக்கும் அவரது மனைவிக்கும் கர்த்தருடைய தூதன் வந்து நசரேய விரதத்தோடு பிள்ளையை பெற்று வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன்படியே அந்த தாயும் செய்கிறார். அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ சிம்சோன் ஐயாவின் பிறப்பே ஒரு அற்புதமாக அதிசயமானதாக தோன்றுகிறது. சரி, என்ன அதிசயம் அது, என்ன அற்புதம் அது என்றால், மனோவா கேட்கிறார், தன்னை சந்தித்த தூதரை நோக்கி, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு பரலோகத்திலிருந்து வந்தவர் சொல்லுகிறார், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். பின்பு மனோவாவும் அவரது மனைவியும் பலியை செலுத்துகிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பலியை அந்த கண்மலையிலிருந்து வந்த அக்கினியினால் பட்சித்து போட்டு அந்த அக்கினியிலேயே ஏறி வானத்திற்கு செல்லுகிறார். இதிலிருந்து தோன்றுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனாக அவதரிப்பதற்கு முன்பாகவே அவர் மனுஷகுமாரனாக பிதாவின் சன்னிதானத்தில் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இங்கு அவருடைய நாமம் கொடுக்கப்படவில்லை, அது அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. மனோவாவை வந்து சந்தித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரே வந்து சந்தித்து இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு கூட அவர் அதிசயம் என்று சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை ரட்சித்தார். சிலுவையில் தம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நித்திய ஜீவனை அடைய சுதந்திரிக்கப்படுகிறோம். அப்படி இருக்க அவர் ரட்சிக்க துவங்கியது, அந்த ரட்சிப்பு சிலுவை மரணத்தில் அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அல்ல, சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையிலேயே வந்துவிட்டது ரட்சிப்பின் துவக்கம். இதற்கு அடையாளம் என்னவென்றால் இன்னொரு காரியமும் இருக்கிறது. அவர் தாயின் கருவில் இருக்கும் போதே, சிம்சோன் ஐயா தாயின் கருவில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்திருக்கிறார். தலைமுடி இருக்கும் போதே அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். அவர் குழந்தையாக பிறந்து வளரும் போது அந்த முடி நறுக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த முடி இருக்கிற வரைக்கும், அவர் தலையில் முடி இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, பரிசுத்த ஆவி அளவில்லாமல் அவர் மேல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சிம்சோன் ஐயாவின் மேலும் அவர் மனிதன்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் மனிதனாக இருந்தும், பிறப்பின்படி பெற்றோர்களுக்கு பிறந்த மனிதர்களுக்கு பிறந்த மனிதனாக சிம்சோன் ஐயா இருந்தும், அவர் பரிசுத்தவானாக, கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனாக வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் மற்றவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து செல்லுகிறார். எப்தா மேல் வந்து செல்லுகிறார். அதே போல சிம்சோன் ஐயாவின் மேல் ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மிகவும் பரிசுத்தமானவராக வாழ்வதற்கு சிம்சோன் ஐயா தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருந்தார். ஆனால் அவர் அதை கடைபிடிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருந்தார். ஆனால் இவர் பாவம் செய்ததினால், இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் அவர் வழி விலகி பரிசுத்த ஆவியானவர் விலகி இருக்கிறார். பின்பு மீண்டுமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். இப்படியாக இஸ்ரவேலை அவர் பாதுகாக்கிறார். இந்த காரியத்தில் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, இந்த இடத்தில் அவர் தன் மனைவியை விட்டு, அதாவது 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன் மனைவியை விட்டு தன்னுடைய திருமணத்திலிருந்து 7வது நாள் கோபம் கொண்டு அவர் தன் வீட்டிற்கு வந்து விட்டார். இப்படி இருக்க கொஞ்ச நாள் கழித்து சிறிது சிறிது காலம் சென்ற பின்பு தான் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் மனைவியை பார்க்க செல்லுகிறார். அப்படி திம்னாத்தூருக்கு போகும்போது அவர் தகப்பன் பார்த்து, உன் மனைவியை நான் வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். நீ திரும்பி வரமாட்டாய் என்று நினைத்து உன் தோழர்களில் ஒருவனுக்கு நான் கொடுத்து விட்டேன். அவளுடைய தங்கை இருக்கிறாள், நீ அவளை திருமணம் செய்து கொள் என்று அந்த பெண்ணின் தகப்பன் சொல்லுகிறார். சிம்சோனின் மாமனார் சொல்லுகிறார். இதை கேட்டதும் சிம்சோன் மிகவும் கோபம் கொண்டு, பெலிஸ்தருக்கு நான் என்ன பொல்லாப்பு செய்தாலும் அது தவறு இல்லை, இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கோபத்துடன் வெளியேறி அங்கிருந்து சென்று வயல்வெளியில் நுழைந்து வயல்வெளியில் தங்கி 300 நரிகளை பிடித்து அதன் வாள்களை ஒன்றிணைத்து, ஒவ்வொரு 2 நரிகளாக அதன் வாள்களை ஒன்றிணைத்து அதன் நடுவில் தீவெட்டிகளை கட்டி வயல்வெளியில் ஓடும்படி செய்தார். அந்த தீவெட்டிகள் என்பது ஒரு ஒரு விறகை எடுத்து அதில் துணியை சுற்றி அந்த துணியை எண்ணெயில் நனைத்து அதை பந்தமாக எரித்து விடுவார்கள். அது எரிந்து கொண்டே இருக்கும் நீண்ட நேரம். அந்த தீவெட்டியை 2 நரிகளின் வாள்களுக்கு நடுவே கட்டி அதை வயல்வெளிகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் கோதுமை அறுப்பு நாள் அது அப்படிப்பட்ட விளைந்த தானியத்தின் நடுவிலும் கட்டி அனுப்பிவிடுகிறார். 300 நரிகளும் ஓடி அங்கிருக்கிற வயல் நிலங்களை எல்லாம் கொளுத்தி போடுகிறது. திராட்சை தோட்டங்கள் எரிந்து சாம்பலாகிறது. கோதுமைகள் எரிந்து சாம்பலாகிறது. இப்படி அந்த பெலிஸ்தர்களின் அந்த வயல் நிலங்கள் எல்லாம் பாழாக்கி சிம்சோன் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்கிறார். இப்படி செய்ததை பார்த்ததும் இது இரவில் நடக்கிறது. மறுநாள் காலையில் எழுந்து அந்த திம்னாத்தூர் மக்கள் பார்த்து இப்படி நடந்திருப்பதை கண்டு வேதனையுற்று மிகுந்த கோபத்துடன் யார் இதை செய்தார்கள் என்று விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது சிம்சோன் ஐயாவின் மாமனார் தான், அவர் செய்த தவறினால்தான் சிம்சோன் இப்படி செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சிம்சோன் ஐயாவை குறித்து சொன்னதை கேட்டதும் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து, உன்னால் தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தீமை நேரிட்டது என்று சொல்லி சிம்சோனின் மனைவியையும் அந்த பெண்ணின் குடும்பத்தாரையும் தகப்பனையும் குடும்பத்தாரையும் சேர்த்து எரித்து போட்டார்கள். இப்படியாக அவர்கள் அழிந்து போனார்கள். இதன் பின்பு இந்த செய்தி சிம்சோன் ஐயாவின் காதுக்கு கேட்கிறது. இன்னும் அதிகமாய் கோபம் உண்டவராய் தன் மனைவியையும் தன் மாமனாரையும் அந்த ஊர் ஜனங்கள் கொன்று போட்டார்கள் என்ற செய்தி கேட்டு பெலிஸ்தர்கள் மேல் இன்னும் அதிகம் கோபம் கொண்டு அவர்களை அழிக்க முடிவு செய்தார். மீண்டும் போய் யுத்தம் செய்து அங்கு செல்லும் போது சின்னா பின்னமாக அந்த ஊரை
ஜனங்களை வெட்டி கொன்று போட்டு அவர்களை அழித்து போட்டார். சிம்சோன் மிகுந்த பராக்கிரமம் உள்ளவராய் இருந்தார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால் ஒருவரே ஆயிரக்கணக்கான பேரை ஒரே நேரத்தில் அடித்துக் கொள்ளும் அளவுக்கு பலம் அவருக்குள் வரும். கர்த்தருடைய பலத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் மேல் இறங்குவதினால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலம் வந்து மிகுந்த அந்த பெலிஸ்தர்களை கொன்று குவித்தார். சின்னாபின்னமாக்கினார், அவர்களை சிதைத்து போட்டார். இப்படியாக நடந்து முடிந்து பின்பு அவர் தன்னுடைய ஊருக்கு வந்து விட்டார். இப்படி வந்து அவர் ஏத்தாம் ஊர் என்கிற ஒரு ஊரின் கன்மலையில் அவர் தங்கி இருந்தார். அப்படி அவர் ஒரு கன்மலைக்குள் தங்கி இருக்கும் போது பெலிஸ்தர்கள் எல்லோரும் யூதாவை நோக்கி யுத்தம் செய்ய பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது யூதர்கள் வந்து பெலிஸ்தரை நோக்கி, நாங்கள் என்ன தவறு செய்தோம், ஏன் இப்படி எங்களுக்கு வந்து செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பெலிஸ்தர்கள், சிம்சோன் செய்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். எங்களை சின்னாபின்னமாக எங்கள் ஜனங்களை வெட்டி கொன்று போட்ட சிம்சோனை நீங்கள் பிடித்து கொடுங்கள், நாங்கள் உங்களிடம் யுத்தத்திற்கு வரமாட்டோம் என்றார்கள். இப்படி சொல்வதை கேட்ட யூதர்கள் 3000 பேர் சேர்ந்து ஏத்தாம் ஊர் கன்மலைக்கு சென்று சிம்சோனை அழைத்து பேசுகிறார்கள். சிம்சோன் ஐயா வெளியில் வருகிறார். அப்படி வந்தபோது அவரிடத்தில் பேசி, நீங்கள் ஏன் இப்படி செய்வீர்கள், நாங்கள் உங்கள் நிமித்தம் எங்களிடத்தில் யுத்தத்து பெலிஸ்தர்கள் வருகிறார்கள், அதனால் நாங்கள் உங்களை கட்டி நாங்கள் பெலிஸ்தரிடம் ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சிம்சோன் ஐயாவை கூப்பிடுகிறார்கள். அதற்கு சிம்சோன், நீங்கள் என்னை கொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள், நீங்கள் கட்டி என்னை கொடுப்பதாயிருந்தால் நான் வருகிறேன், நீங்கள் என்னை கொன்று போடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு யூதர்கள், நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், உம்மை கட்டி மட்டும் பெலிஸ்தரிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று யூதர்கள் அந்த 3000 பேர் சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் சிம்சோன் அப்படியே ஒப்புக்கொண்டு அவர்கள் தன்னை கயிறுகளினால் கட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். சிம்சோன் ஐயா, யூதர்கள் சிம்சோனை கட்டி அப்படியே கொண்டு போய் பெலிஸ்தரிடம் ஒப்படைக்கிறார்கள். இப்படி செய்த பின்பு அங்கு நெருங்கிய பின்பு பெலிஸ்தர்களிடம் சென்ற பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேல் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியதும் சிம்சோனை கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் தெரித்து நெருப்புப்பட்ட நூல் போல தெரித்து விழுகிறது. உடனே தானே விடுதலையாகி விடுகிறார் சிம்சோன் ஐயா. அவர்களை அங்கிருந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அந்த எலும்பினால் அங்கிருந்த பெலிஸ்தர்களை அடித்து கொன்று பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தார் சிம்சோன். இப்படியாக பெலிஸ்தர்களை ஒரு மனிதன் தனி மனிதனாய் கொன்று பெலிஸ்தர்கள் பலரை அடித்து சிம்சோன் ஐயா இஸ்ரவேலை பாதுகாத்தார் கர்த்தருடைய ஆவியானவரின் பலத்தினால். 20 வருஷம் சிம்சோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இப்படியாக அவருடைய வாழ்க்கை நடந்தது. இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாதாரணமான மனிதர்களின் பலம் அல்ல, மிகப்பெரிய பலம் உண்டாகும். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவரின் 7 பரிமாணங்கள், அதில் ஒன்று பலத்தின் ஆவியானவர். பலம் என்பது ஆவியில் பலம், மனதில் பலம், அதாவது ஞானத்தில் பலமாயிருப்பது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் பலத்தின் ஆவியானவர் வரும்போது நடக்கும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றால் இந்த காரியங்களும் நமக்கு கிடைக்கும். எல்லா தீமையான காரியங்களையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி எதிர்த்து அழித்து நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை பரிசுத்தமாக மிக தெளிவாக சமாதானம் உள்ளதாக வாழ்வோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு. இவ்வுலக வாழ்க்கையில் நாம் சமாதானமாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதை விட்டு நம் விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் நாளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.